நெறைய பேர் பிரெக்னன்சில டாக்டர் எனக்கு வயிறே தெரியல. எனக்கு வயிறு தெரியாதனால பக்கத்துல இருக்கவங்க "நீ பிரெக்னன்ட்டா தான் இருக்கியா? இன்னுமா வயிறு தெரியல?" அப்படின்னு கேட்குறாங்க. இது வயிறு தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய குரோத் மானிட்டரிங்கும், வயிறோட சைஸுக்கும் எந்த விதமான கோரிலேஷனும் கிடையாது. இத எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க வயிறோட சைஸ் யூசுவலா ஒரு 20 வாரம் வரைக்கும் நெறைய பேருக்கு வயிறு தெரியவே தெரியாது. 20 வாரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அப்பதான் கர்ப்பப்பை பெருசாகி உங்களோட தொப்புள் கிட்ட வரும். 12 வாரங்கள்ல பியூபிக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடி எலும்புக்கு மேல அப்பதான் தலை எட்டி பார்க்கும். 3 மாதம் முடியும் போது. அதுக்கப்புறம் 20 வாரத்துல தொப்புள் கிட்ட குட்டியா வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மெஜாரிட்டி பேருக்கு வயிறு நல்லா பெருசா தெரியணும்னாலே ஒரு 7 மாசம் 8 மாசம் டைம் எடுக்கும். இது எதை பொறுத்து வயிறு தெரியறதும் தெரியாததும் அமையும் அப்படின்றத பார்த்தா உங்களுடைய ஹைட் ப்ராப்பரா இருக்கு. ஹைட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கவங்க வயிறு சீக்கிரமா தெரியும். ஹைட் ரொம்ப பெருசா இருக்கவங்க வயிறு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறையும். 2வது உங்களுடைய மசிலோட ஸ்ட்ரென்த். சில பேருக்கு மசில் நல்லா டைட்டா இருக்கும். நிறைய வேலைகள்லாம் பார்த்திருப்பாங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மசில் டைட்டனிங் ப்ராப்பரா இருக்கும்போது வயிறு தெரியாது. ஆனா அதுவே வயிறு ரொம்ப இழுந்து போய் லூஸா இருக்கு. ப்ரீவியஸ் பிரெக்னன்சிலே வயிறு ரொம்ப இழுந்து போயிடுச்சு. அப்படிலாம் இருந்தா சின்ன யூட்ரஸே பெருசா தெரியிற மாதிரி இருக்கும். அதனால உங்க வயிறோட மசில் பவர் இது எல்லாத்த பொறுத்தும் தான் வயிறு தெரியறதும் தெரியாதும் இருக்கு. வயிறு தெரியாம இருக்கிறதுனால குழந்தை வளரலேனோ தண்ணி சத்து இல்லேனோ எடுத்துக்க முடியாது. ஆனா அதே சமயம் உங்க டாக்டர் செக் பண்ணி அதை ப்ராப்பரான டெஸ்டின் மூலமா இல்ல வளரல அப்படின்னு சொன்னாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல ஸ்கேனு, டாக்டர் செக்அப் இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணும்போது இப்படி அமையறது உங்களுக்கு தெரியாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. வயிறு கம்மியா இருக்கிறதுக்கும் எடை குறையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே ஸ்கேன்ல மானிட்டர் பண்ண முடியும். ஒவ்வொரு டைம் நீங்க ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி அப்நார்மல் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஈஸியாவே ஃப்ரண்ட்லயே பிடிச்சு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த மாதிரி குழந்தை குட்டியா இருக்கு, குழந்தை பெருசா இருக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும்.